friends, welcome to Adil's Kitchen. Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா chola poori. cholepooriக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுல நான் இன்னைக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம பூரி வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக. இதுல வந்து 1ல இருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்ல 4 கிளாஸ் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. அதே கிளாஸ்ல அரை கிளாஸுக்கு நான் வந்து திக்கான தயிர் எடுத்துக்கிறேன். அந்த தயிரை தான் நான் இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு இன்னைக்கு நான் ஒரு ஸ்பூன் போல எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு எடுத்துருக்குறேங்க. ஏன்னா நமக்கு நார்மல் பூரி வந்து கிரன்ச்சியாக இருக்கும், பட் சோளா பூரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால நான் இன்னைக்கு சோடா உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை கிரன்ச்சியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ரவை போட்டுக்குங்க. மைதா மாவு போட்டிருக்குறாங்க. இது கூட இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுகர் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. உப்பு, சோடா உப்பு, ஆயில், கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர். இப்போது இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிணைய ஆரம்பிக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துக்குங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிணைய ஆரம்பிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு பதம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் பூரி மாவு பிணையிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தளராக இருக்கணும். அதுக்காக ரொம்ப தளராக இருந்தாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பூரி. அதனால ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக பிணைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவை வந்து நல்லா பிணைஞ்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த கிளாஸில் மாவு எடுத்தனோ அதே கிளாஸில் எனக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மாவை வந்து பிசைறதுக்கு. அந்த 1 கிளாஸ் தண்ணியும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது இது இந்த மாவு வந்து மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயிலை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் பூரிக்கு. இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். லைட்டாக அந்த மாதிரி மேலே கீழே 2 பக்கமும் கிரீஸ் பண்ணி விட்டுருங்க போதும். சோளா பூரி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் உங்களுக்கு வந்து பூரி நல்லா வரும். அதனால இது வந்து ஒரு 1ல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. அப்புறமா எடுத்து நம்ம விரிச்சு எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பூரி மாவு பிணைஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பூரி மாவு நல்லா ஊறி இருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இன்னைக்கு எனக்கு 4 கிளாஸ் மாவுக்கு வந்து ஒரு 10 உருண்டைகள் வந்து வந்திருக்குதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து திரட்டிட்டு எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் கடாய் வச்சிருக்கிறேன். கடாயில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளார நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம நார்மல் பூரி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பெரிய சைஸாக திரட்டிக்கணும். சோளா பூரிக்கு பூரி திரட்டும் போது எப்போவுமே ரொம்ப நைஸாக திரட்டக்கூடாதுங்க, கொஞ்சம் தடியாக தான் திரட்டணும். இப்போ பூரி வந்து இந்த மாதிரி திரட்டியாச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க, அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் உருண்டையாக போட்டு பாருங்கள். போட்ட உடனே மேலே வந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம திரட்டி வச்சிருக்கிற பூரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மேலே எண்ணெய் எடுத்து விடுங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே மற்ற எல்லா பூரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்ல உப்பலான சாஃப்டான சோளா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு பெஸ்ட் எவர் காம்பினேஷன் பார்த்தா சன்னா மசாலாங்க. இந்த சன்னா மசாலாக்கான ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.